வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தூத்துக்குடியில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார். இவரது இரண்டாவது மகன் வெள்ளைக்கண்ணு கட்டட தொழில் செய்து வந்தார். இவருக்கும் பக்கத்து ஊரான புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் இடையே மது குடிக்கும் போது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த சிறு தகராறில் ஆத்திரமடைந்த வெள்ளைக்கண்ணு ராஜேஷை வெட்டியுள்ளார். இது முன்விரோதமாக வெடித்து கொலை செய்யும் அளவிற்கு சென்றுள்ளது. இந்நிலையில் காலை 11 மணி அளவில் வெள்ளைக்கண்ணு தனது வீட்டின் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜேஷ் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் திடீரென வெள்ளைக்கண்ணுவை இடைமறித்துள்ளது. அதை கண்டு வெள்ளைக்கண்ணு சுதாரிப்பதற்குள் அரிவாளை எடுத்து வெட்ட முயற்சித்துள்ளது. அப்போது தப்பியோட முயற்சித்தவரை அவர்கள் ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். தடுக்க வந்த வெள்ளைக்கண்ணுவின் தம்பி கற்குவேலையும் வெட்டிவிட்டு அவர்கள் தப்பியோடியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுக்கோட்டை போலீசார் வெள்ளைக்கண்ணுவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான 4 பேரையும் பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மது போதையில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர் ஒருவரை அவரின் ஊருக்குள் வைத்தே 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் புதுக்கோட்டை பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. தப்பியோடியவர்களை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கைது செய்தனர்.